ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸு ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ணலன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பேக் பார்ட்டை எடுத்து போட்டிருக்கிறேன். போட்டு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அளவு ப்ளவுஸில் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு நீளம் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளந்துட்டு அதை நம்ம இதில் நம்ம மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம்கோல் லைன் போட்டு எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க ஃப்ரண்ட் குழிவுக்காக. அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 13 நான் அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் அளந்துட்டு நம்ம கீழேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைட்லேயும் அதே மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயின் டாட்டு எவ்வளோ நீளம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு 4.25 இன்ச்சு இருந்து நான் அதை அப்படியே பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு எடுத்துருக்கிறேன். அடுத்து மெயின் டாட்டு நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுலேருந்து 1.25 இன்ச்சு ஆஃப் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு அதே மாதிரி 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் பக்கத்துலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே நம்ம மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்த்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ மார்க் பண்ணி எடுத்ததில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.